Hi friends, welcome to another video. நேத்திக்கு ஒரு பிரபல இன்ஸ்டாகிராமர் ஒரு யூடியூபர் வந்து இறந்திருக்காரு தம்பி. அவருக்கு வந்து 27 வயசு தான், ராகுல் டிக்கின்னு சொல்லிட்டு. நானும் அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க. அந்த வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கருங்கல்பாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். நேத்திக்கு வந்து அவங்களோட ஒய்ஃப் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பிரிட்ஜில் இருக்கிற மீடியனில் மோதி ஸ்பாட்டில் இறந்துருக்காரு. ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ரொம்ப சின்ன வயசில் அவரோட உயிரிழப்பு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அவருக்கு ரீசெண்டாக வந்து மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லப்படுது. ரொம்பவே ஒரு திறமையான தம்பி அவர். பாத்தியாடி, 2 பேர் என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க. இவ அக்காவா, அவ சொக்காவா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சிறாளுங்க நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே கொத்தா முடிய பிடிச்சுக்கிட்டு டிக்டாக் இருந்த டைம்ல இருந்தே அவர் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்காரு. கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். அமைச்சகம் வழங்கியது. யூடியூப்ல ஆல்மோஸ்ட் 3.5 lakh பீப்புள் இருக்காங்க. ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டாகிராமர், ஒரு யூடியூபர், 27 வயசுல மரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்குலாம். அவரோட வீடியோஸ்ல நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும் அண்ட் நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்காரு, ஹியூமரும் இருக்கும். எல்லாரையும் சிரிக்க வச்சு அழகு பார்த்த தம்பி அவரு இன்னைக்கு உயிரோட இல்லை. ராகுல் அவர்கள் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவர் தான் வந்து ஃபேமிலியை ஃபுல்லாவே வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது. அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கோத்ரூ பண்ணியிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு வந்து சொந்த வீடு வாங்கி தரணும் அப்படிங்கிறதுலாம் அவரோட கனவாக இருந்தது. பட் அது வெறும் கனவாகவே முடிவுக்கு வந்தது வந்து ரொம்பவே சோகமாக இருக்குது. சக யூடியூபர், சக இன்ஸ்டாகிராமர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்த நம்ம ராகுல் டிக்கி இப்போது உயிரோட இல்லை. அவரோட ஃபேன்ஸு, அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அவரோட பைக் வந்து கட்டுப்பாட்டை இழந்ததாக சொல்லப்படுது. கீழே விழுந்து 50 மீட்டருக்கு வந்து அவர் இழுத்து செல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் வந்து தலையில் வந்து நிறைய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து ஆன் ஸ்பாட்லேயே அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. ஆக்சிடென்ட்ஸ் மே ஹேப்பன் எனி டைம். ஸோ எல்லாரும் வந்து சேஃபாக இருக்க பாருங்க. எல்லாரும் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக பைக் ஓட்ட முடியுமோ ஓட்டுங்க. அவரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அண்ட் அவங்க குடும்பத்துக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கட்டும்னு நம்ம வேண்டிக்கலாம். ரெஸ்ட் இன் பீஸ் ராகுல் டிக்கி.